ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியில இருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோ முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைக்கு உதாரணமாகும். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல் சிஸ்மாலஜி என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவாகும். அலையின் வீச்சு என்பது அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியில் இருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆகும். இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. வீச்சின் அலகு மீட்டர். ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலியை கேட்க முடியும். வௌவால்கள் அலறும் பொழுது மீ ஒலியை உருவாக்குகின்றன. இந்த மீ ஒலி அலைகள் வௌவால்கள் தங்களது வழியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுகின்றன. இரும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். அவை ஹேமடைட், மேக்னடைட், சிடரைட். ஹேமடைட்ல 69% இரும்பு உள்ளது. மேக்னடைட்ல 72.4% இரும்பு உள்ளது. சிடரைட்ல 48.2% இரும்பு உள்ளது. மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும். இதன் வாய்ப்பாடு Fe3O4. இரும்பின் தாதுக்களுள் மேக்னடைட் அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது. வில்லியம் கில்பர்ட் காந்தவியல் என்னும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர் ஆவார். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை அவர் வலியுறுத்தினார். 1544ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதியில் வில்லியம் கில்பர்ட் பிறந்தார். இவரே முதலில் காந்தத்தின் இரும்பு தாது குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டார். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் என்னும் நூலில் வெளியிட்டுள்ளார். வில்லியம் கில்பர்ட் எழுதிய நூல் பத்தினாக்கா தி மேக்னடைட். ஒரு காந்த திசைக்காட்டியில் மிக சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சுழலும் வகையில் திசைக்காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுள் வடிவத்தில் உள்ளது. இது காந்த ஊசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கியே இருக்கின்றன. காந்தம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே புவியோட வட மற்றும் தென் திசையை தான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காந்த திசைக்காட்டியில இருக்கக்கூடிய சின்ன முள் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்த ஊசின்னு சொல்றாங்க. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. கியூரி வெப்பநிலைனாக்கா ஃபெரோ காந்த பொருள் பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளாக மாற்றம் அடையக்கூடிய வெப்பநிலை தான் கியூரி வெப்பநிலை. புறகாந்த புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கல் எனப்படும். இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளில் ஒன்றாகும். கால்நடைகள் புல் மேயும் பொழுது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருட்களையும் உண்பதால் செரிமான பகுதி காயமடைகிறது. அல்லிகோ எனப்படும் பசு காந்தகங்கள் இத்தகைய பொருள்களை கவர்ந்தெடுத்து கால்நடைகளை பாதுகாக்கின்றன. பால்வழி விண்மின் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மினே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையையும் கொண்டது. இதன் மிக அதிக காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது. அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அந்த உயிரியின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பணுக்களையும் அதாவது ஹீமோகுளோபின் உறிஞ்சும் திறன் கொண்டது. குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். புறாக்களை அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து வரும் திறன் கொண்டுள்ளது.
இதுவரை சென்றிராத பகுதிகளில் கொண்டு சென்று விட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கே வரக்கூடியவை. புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும் மேக்னடைட் என்னும் காந்தப்பொருள் புறாக்களின் அலகுகளில் இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றல் அவை பெற்றுள்ளன. அத்தகைய காந்த உணர்வு காந்த ஏற்கும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது. மெக்லீவ் தொடர்வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். இது உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டியாகும். இது தோராயமாக 500 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் செல்லக்கூடியது. மெக்லீவ் தொடர்வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சக்கரங்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா வலிமை மிகுந்த காந்த விசை இருக்கிறதால தண்டவாளங்களுக்கு மேலே மிதந்து செல்லும் சொல்றாங்க. உலகிலேயே மிகவும் வேகமான தொடர் வண்டின்றாங்க. இது 500 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல செல்லக்கூடியன்னு சொல்றாங்க. அடுத்ததாக கடன் அட்டை மற்றும் பற்று அட்டை. கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பின்புறத்துல இது போல பிளாக் கலர்ல ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். கடன் அட்டை மற்றும் பற்று அட்டைகளின் பின்புறத்தில் ஒரு காந்த வரி பட்டை உள்ளது. இது பெரும்பாலும் மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. மார்க் ஸ்ட்ரைப் என்பது இரும்பில் இருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தம் ஆகும். இது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா மார்க் ஸ்ட்ரைப்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கனாக்கா இரும்பில் இருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் சொல்றாங்க. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தன. ஆரம்ப நாட்களில் மரக்குழாயில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. இவற்றை தீ அம்புகள் என்று அழைத்தனர். கிபி 1232 மங்கோலிய இராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக சீனர்கள் இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினர். ராக்கெட் உருவாகும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. அவர்கள் ராக்கெட்டை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தினர். ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சானா சீனர்கள் 800 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்துன்னு சொல்றாங்க. அவங்க எப்படின்னாக்கா மரக்குழாயில வெடிமருந்து நிரப்பி பயன்படுத்தினாங்க. இது என்னன்னா தீ அம்புன்னு பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவிச்சுன்னு சொல்றாங்க. பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி. பிஎஸ்எல்வினாக்கா துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம். ஜிஎஸ்எல்வினாக்கா புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம். ஆகியவை இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் ஆகும். நம்ம யூஸ் பண்றது பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி தான் யூஸ் பண்ணுவோம். இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் சர்மா என்ற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை 1984 ஆண்டு ஏப்ரல் 2 இவர் பெற்றார். விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகேஷ் சர்மா. இவர் என்ன ஊர் சேர்ந்தனா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். கலாம் சாட். கலாம் சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள் ஆகும். உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலாம் சாட். அது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 64 கிராம், வெறும் கிராம் மட்டுமே கொண்டது. சரிங்களா? இது தமிழகத்தின் கரூர் நகருக்கு அருகில் உள்ள பள்ளப்பட்டி என்ற சிற்றூரில் ரிபாத் ஷாருக் என்னும் 18 வயது பள்ளி மாணவனின் தலைமையில் உயர்நிலை பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. இது 2017 ஆண்டு ஜூன் 22 நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து செலுத்தப்பட்டது. யார் செலுத்தினாக்கா நாசா விண்வெளி ஆய்வு மையம் தான் செலுத்திருக்காங்க. கலாம் சாட் என்பது என்ன பார்த்தீங்கன்னாக்கா உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள். இது யார் உருவாக்குதுன்னா ரிபாத் ஷாருக் என்ற 18 வயது பள்ளி மாணவன் தலைமையில உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக சூரியனிலிருந்து 4வதாக அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஆகும். இது சூரிய குடும்பத்தில் உள்ள 2வது சிறிய கோள் ஆகும். இதன் சிவந்த நிறத்தின் காரணமாக இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோளின் மேற்பரப்பில் உள்ள இரும்பு ஆக்சைடு மற்றும் அதன் வளிமண்டலத்தில் உள்ள தூசுகள் அதற்கு சிவப்பு நிறத்தை தருகின்றன. இது தன் அச்சில் 24 மணி 37 நிமிடங்களில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. மேலும்
687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனையும் சுற்றி வருகிறது. இதன் சுற்றுக்காலம் மற்றும் காலநிலை ஆகியவை பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகளில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனவே அவர்கள் செவ்வாயின் மேற்பரப்பு, காலநிலை, புவியியல் நிலை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு ஆளில்லா விண்கலங்களை அனுப்பி வருகின்றனர். நம் இந்திய நாடு செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையை, உலகிலேயே இச்சாதனையை தன் முதல் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு என்ற பெருமையை கொண்டுள்ளது. சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவை செவ்வாய்க்கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும். செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய நாடு. அதுவும் தன்னுடைய முதல் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு. பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் சந்திரன் ஆகும். இது பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் விட்டம் 3,474 கிலோமீட்டர் ஆகும். சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. சந்திரன் தாமாக ஒளிர்வது இல்லை. இது சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களை எதிரொலிக்கிறது. இது தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருப்பதால் நாம் எப்பொழுதும் சந்திரனின் ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறோம். சந்திரனில் தரையிறங்கிய அப்போலோ 11 விண்கலத்தில் பயணித்தவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். மேலும் 372 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்துள்ளார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.